வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பண்டை தமிழர்களுடைய உணவு பழக்கத்தை பற்றி பார்க்கலாம் வாங்க. திணை வாழ்வியலில் தமிழர்களுடைய உணவு பழக்கத்தை பற்றி பார்க்கலாம். அந்த காலத்தில் அதாவது பண்டைய தமிழர்கள் ஒரு குழுவாக தான் சேர்ந்து ஒரு இனமாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்போது அவங்க இயற்கையோடு சேர்ந்து வாழ்ந்ததுனால அவங்க எல்லாம் குழுவாக சேர்ந்து தான் அவங்களுடைய வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்தாங்க. அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, அவங்களுக்கு வேண்டிய உணவை தேடி அதை அவங்களுக்கு பகிர்ந்து உண்றது தான் அவங்களுடைய பழக்கம். இந்த உணவை தேடுறது, அதை வேட்டையாடுறது எல்லாம் அவங்க விலங்குகிட்ட இருந்தால் நிறைய விஷயத்த கற்றுக்கிட்டாங்கன்றது முக்கியமான ஒரு விஷயம். அப்போது அவங்க இனமாக சேர்ந்ததுனால அவங்க உணவு தேடுறதே முக்கிய பிரதானமான விஷயமாச்சு. ஏன்னா உணவு தான் வாழ்க்கைக்கு தேவை. அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கிழங்கு, காய், பழம் இது எல்லாத்தையும் எங்கெங்கே இருக்குதுன்னு தேடி பார்த்து அது கிடைக்கக்கூடிய இடத்துல மாறி 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 இருந்து அவங்க அது உணவாக சாப்பிட்ருந்தாங்க. ஆனால் ஒரு சமயத்தில், அதாவது ஒரு காலகட்டத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த உணவு மட்டும் நமக்கு பத்தாது, அவங்களுக்கு இன்னும் தேவைகள் அதிகமாக இருந்ததுனால விலங்குகளை வேட்டையாடி அதை பச்சையாக சாப்பிட்டாங்க. அதே மாதிரி காட்டுத்தீ உருவாகும் போது அதில் விலங்குகள் இறந்துருக்கும் இல்லையா, அந்த காட்டு தீயில் வெந்த விலங்குகளையும் அவங்க உணவாக சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஏன்னா அப்போ அவங்களுக்கு தீயை எப்படி உருவாக்கணுன்ற விஷயம் தெரியாத காலகட்டம் அது. இப்போ நிலத்தை அவங்க சொந்தமாக்க வச்சு அதை நல்லபடியாக ஒரு உழவு செய்கிற அளவுக்கு அவங்க பண்படுத்த வச்சுட்டு பின்னாடி அவங்களோட உணவு தேவையை நிறைவேற்றிக்கிறதுக்கு அவங்க பயிர் தொழிலை பழக்க ஆரம்பித்தாங்க. அப்படி பயிர் தொழில் செய்யும் போது அவங்க மழையை தான் நம்பி பயிர் தொழில் செஞ்சாங்க. அதே மாதிரி பக்கத்தில் ஒரு ஆற்று ஏதாவது இருந்ததுன்னா அந்த நீரை பயன்படுத்தியும் நிலத்தை நன்செய்யாக மாற்றி அதில் பயிர் செஞ்சாங்க. அரிசி சோறை தான் பண்டைய தமிழர்கள் அவங்களோட சிறப்பு உணர்வாக வச்சுருந்தாங்க. அதில் புழுங்கல் அரிசியே அவங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அந்த அரிசியை உரலில் இட்டு அதை வெளுக்க தீட்டியே உலையிட்டனர். அதே சமயத்தில் வரகு, சாமை இதெல்லாம் கூட அவங்க சமைச்சு சாப்பிட்டது நமக்கு தெரியுது. தமிழகத்தில் அந்த காலத்துலேயே நிறைய நெல் வகைகளை அவங்க வச்சுருந்தாங்க. அதே மாதிரி இந்த சோறோடு சேர்ந்து காய்கறிகளையும் அவங்க சமைச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. காய்கறிக்கு கடுகு தாளிப்பாங்க, மிளகு, புளி, உப்பு இது எல்லாத்தையும் ஒன்றுல சேர்த்து அந்த சுவையை கூட்டினாங்க. மாங்கனியை பிழிஞ்சு அதை சாறு எடுத்து அந்த சாரை புளிக்க வச்சு அதை பிழிஞ்சும் அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. அது மாத்திரம் இல்லாமல் கலாப்பழ புளி, தொடரி புளி, நாவற்பழ புளி இதெல்லாம் அவங்க உணவாக பயன்படுத்தியிருக்காங்க. கொம்மட்டி மாதுளை காயை அரிஞ்சு அதோட மிளகு பொடியை கலந்து கருவேப்பிலையை சேர்த்து பசு வெண்ணெயில் அது பொரிப்பாங்க. வடுமாங்காய் ஊறுகாய் அந்த காலத்துலேயே இருந்திருக்கு. பலாப்பழம், இளநீர், வாழைப்பழம், நுங்கு, சேம்பிலை கறி, வள்ளிக்கிழங்கு, சுட்ட பனங்கிழங்கு இதையெல்லாம் பண்ட தமிழர்கள் சாப்பிட்ருக்காங்க. பழஞ்சோற்றை மக்கள் சாப்பிட்ருக்காங்க. அரிசி, கொள்ளுப்பருப்பு, பைத்தம்பருப்பு இதெல்லாம் பாலில் சேர்த்து அதை கஞ்சி மாதிரி காய்ச்சி குடிச்சிருக்காங்க. புளிக்க வச்ச மாவை கரைச்சி புளி ஆக்கியிருக்காங்க. பல விதமான பணியாரங்கள் செய்யப்பட்டிருக்கு. வேடர்கள் விரும்பி உண்ட உணவு புளிச்சோறு. பழந்தமிழர் புளியங்காய், நெல்லிக்காய் இதெல்லாம் ஊற வச்சு அதை காடி மாதிரி செஞ்சு அதை சாப்பிட்றத ரொம்ப விரும்பியிருக்காங்க. பாலை தோய்ச்சி அதுலேருந்து வெண்ணெயை எடுக்கிற பழக்கமும் இருந்திருக்கு. அந்த நாளில் இருந்தே வெண்ணெயை பதமாக காய்ச்சி நெய் எடுத்து அதை சோற்றில் கலந்து சாப்பிட்ருக்காங்க. பண்டைய தமிழர்கள் ஊன், அதாவது மாமிசம் உண்ணும் பழக்கம் பரவலாக இருந்திருக்கு. பார்ப்பனர்கள் கூட ஊன் சாப்பிட்டாங்க அப்படின்றதுக்கு நிறைய சான்றுகள் இருக்குது. வெள்ளாடு, செம்மறியாடு, மான், முயல், ஆமை, மீன் வகைகள், நண்டு, ஈயல், கோழி, காட்டுக்கோழி, காடை, உடும்பு இதையெல்லாம் இறைச்சியை தனியாகவோ இல்லை பாலும் அரிசியோடு சேர்த்தும் சமைப்பாங்க. ஊன் சோறுன்றது இப்போ நம்ம அந்த ஊன் சோறை தான் இப்போ புலவு இல்லைன்னா புலால்னு நம்ம சொல்கிறோம். அப்புறம் பிற்காலத்தில் முஸ்லீம்கள் தமிழ்நாட்டுக்கு குடியேறிய பிறகு அது ரொம்ப முக்கியமான பெரு வழக்கமாயிடுச்சு. ஊனை நெய்யில் பொரிப்பாங்க. புளிச்ச மோரில் ஈயலை ஊற போட்டு புளியங்கறியை சமைக்கிறதும் உண்டு. நெல்லை இடித்து ஆண் பன்றிக்கு தீனியாக கொடுத்து அதை நல்லா கொழுக்க வச்சு அதை பெண் பன்றியோடு சேர விடாமல் தனியாக வளர்த்து அதோடைய ஊனை சமைச்சு சாப்பிட்ருக்காங்க. ஊனை உப்பு கண்டம் போடுவது உண்டு. இரும்பு கம்பியில் அந்த ஊனை அதை மாமிசத்தை கோத்து அதை நெருப்பில் நல்லா வாட்டி சாப்பிடுவாங்க. கல் உண்ணும் வழக்கமும் பழந்தமிழகத்தில் ரொம்ப பரவலாகவே காணப்பட்டது. மன்னர், பாணர், புலவர், கூத்தர், பெருனர், விரலியர் இவங்க எல்லாருமே மது உண்ற பழக்கத்தில் இருந்தாங்க. பனங்கல், தென்னங்கல், ஈச்சங்கல் இது எல்லாத்தையும் அரிசி, புளிச்ச சோற்று காடி இதோடு சேர்த்து காய்ச்சி வடித்த மதுவை யவனர்கள் கப்பல் வழி வந்த
தேரலையும் அவங்க விரும்பி வந்து சாப்பிட்ருக்காங்க. தேரலோட சுவையையும் அதோட வெறியும் வந்து தூண்டுறதுக்காக அதை வந்து கண்ணாடி குப்பையிலையும் மூங்கில் குழாயிலையும் நிரப்பி நிறைய நாள் மண்ணில் புதைச்சி வைப்பாங்க. இதனால் வந்து அதோடைய சக்தி வந்து அது வெறி வந்து கூடியிருக்கும். இதை வந்து பாம்போடைய கடிக்கும் தேளோட விஷப்பரவலுக்கும் ஒப்பிட்டு புலவர்கள்லாம் பாடியிருக்காங்க. இந்த கல்லுக்கு வந்து இன்சுவையையும் நறுமணத்தையும் ஊட்டுறதுக்காக கல் உண்டவர்கள் புளி சுவையை வந்து ரொம்ப விரும்பி பலாப்பழம், தொடரிப்பழம், நாவல் பழம் இந்த மாதிரி பழங்களெல்லாம் பறித்து அதோடு சேர்ந்து சாப்பிடுவாங்க. கல்லை வந்து பணம், தென்னை, பண்ணாடைகளை வடி கட்டுவாங்க. யவனர்கள் ரெட்டைப்பிடி சாடிகளில் வந்து அது 2 சைடை வந்து பிடிச்சு தூக்கக்கூடிய சாடிகளில் மரக்கலை வழி கொண்டு மதுவை தமிழர்கள் உண்டு வந்ததற்கு சாட்சிகள் நிறையா வந்து அரிக்கமேடு புதைவுகளை நமக்கு கிடச்சிருக்கு. இதனால் வரக்கூடிய விளைவுகள், அந்த தீமைகளை வந்து கருத்தில் கொண்டு தான் அறநூல்கள் வந்து கல் உணவை வந்து வன்மையாக கண்டித்து எல்லா அற இலக்கியத்தையும் எழுதியிருக்கு. அற இலக்கியம் மூலமாக தான் இதை பற்றியெல்லாம் நமக்கு வந்து தெரிய வந்திருக்கு. உங்களுக்கு அதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.